எம்ஜிஆர் அவர்களுக்கு அறிஞர் அண்ணா மீது மிகப்பெரிய பற்று இருந்தது. அறிஞர் அண்ணாவால தான் அவர் திமுகல சேர்ந்து திமுகல பயணிக்க ஆரம்பிச்சாரு. அறிஞர் அண்ணா இருந்த வரைக்கும் திமுக ஒரு மக்களுக்கான கட்சியா தான் இருந்தது. அறிஞர் அண்ணா இறந்த பிறகு கலைஞர் தான் முதலமைச்சரா இருக்கணும்னு சொல்லி எம்ஜிஆர் ஒரு மிகப்பெரிய குரல் கொடுத்தாரு. கலைஞர் மீது ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தாரு. கலைஞர் முதலமைச்சர் ஆன பிறகு மக்கள் காசுல ஊழல் பண்றாங்க திமுக தலைவர்கள்னு சொல்லி தெரிய ஆரம்பிச்சது. அதை எம்ஜிஆர் தட்டி கேட்டாரு. ஆனா அதற்கான பதில் வரல. அதுக்கு பதிலா எம்ஜிஆர் கட்சியில இருந்து நீக்குனாங்க. இதனால நம்ம மக்கள் கிட்டயே நியாயத்தை கேட்போம் அப்படின்னு சொல்லி தனி கட்சி ஆரம்பிச்சு திமுக ஒரு ஊழல் கட்சி, ஏன் தலைவர் அறிஞர் அண்ணா தான் சொல்லி முழக்க சொன்னாரு. மக்களுக்கு திமுக மேல ஒரு மிகப்பெரிய அதிருப்தி வந்தது. எம்ஜிஆர் மீது இருந்த மிகப்பெரிய அன்பும் கலைஞர் மீது இருந்த மிகப்பெரிய ஊழல் குற்றச்சாட்டு தான் மக்கள் கடைசி வரைக்கும் திமுகவை ஆட்சிக்கு வரவே முடியல. எம்ஜிஆர் இறந்த பேருதான் திமுகன்ற ஒரு கட்சி